டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க நாம கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்று நடைபெற்ற இதுல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் 31 வாரிசுதாரனுடைய கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, பதிவுத்துறை, பேரூராட்சித்துறை, சமூக நீதித்துறை ஆகிய துறைகளில் இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த 31 வாரிசுதாரனுடைய அவர்களுக்கான இந்த கருணை அடிப்படையில வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தான் இந்த துறைகளில் இந்த பணி நியமன ஆணைகள் 31 பேர் என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான பள்ளி கல்வித்துறை, காவல்துறை, பதிவுத்துறை, பேரூராட்சி, சமூக நீதித்துறை ஆகிய துறைகளில் பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று நடைபெற்ற நிகழ்வுல வழங்கியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கின காட்சிகளை தற்போது நாம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க வணக்கம். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். அந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தற்போதைய தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்று மக்களிடையே பேசினார். அந்த நேரத்தில் தான் அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்டது. அப்படி ஒரு துயர நிகழ்வானது கரூரில் நடைபெற்றது. அதன் பிறகாக முதன்முறையாக கரூர் வருகை தரக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று தற்போது இன்று கரூர் வருகை தந்தார். முன்னதாக கரூர் வெண்ணெய்மலை அடுத்துள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் ரோடு ஷோ நிகழ்ச்சியும் நடத்திவிட்டு அதன் பிறகாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். குறிப்பாக 31 நபர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகளானது வழங்கப்பட்டது. மேலும் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் கருணை தொகையாக 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த பணி நியமன ஆணைகளில் வாரிசுதாரர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, பதிவுத்துறை, பேரூராட்சிகள் துறை, சமூக நீதித்துறை ஆகிய துறைகளின் கீழாக இந்த நியமன ஆணைகளானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான வீடியோ தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.